கள்ளா லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்ற. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும். பாத்திர வியாபாரியாக இருந்து முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து சிஷ்யனாக இருந்து முதலில் அதிமுக பின்னர் திமுக என தொடர்ந்து 7 முறை திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதோடு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தவர். அண்ணாச்சி என்று தொகுதிவாசிகளால் அழைக்கப்படும் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக அரசு அமைந்த நாளிலிருந்தே முதலமைச்சர் விஜய் குறித்தும் தாவேகாவிற்கு வாக்களித்த மக்களையும் ஒருமையில் மிரட்டும் வகையிலும் முதலமைச்சரின் மாண்பை குறைக்கும் வகையிலும் பேசுவதை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி துவங்கப்பட்டிருக்கிறாரு, மற்றவெல்லாம் இன்னும் தெரியல. பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற இருக்கும். அதுபோல நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற இடத்தில் மதம் பார்த்து வாக்களித்ததாக கிறிஸ்தவ வாக்காளர்களுடன் வாக்குவாதம் செய்த அனிதா ராதாகிருஷ்ணன், நான் ஜோசப் ராதாகிருஷ்ணன் என்று பெயரை மாற்றிக்கொண்டால் எனக்கு ஓட்டு போடுவீர்களா என கேட்டதாக சர்ச்சை உருவானது. அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த நான் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பதான் ஓட்டு போடுவேன். நாங்க உங்களை மதத்தை பார்த்தோமா, ஜாதியை பார்த்தோமா, இதை பார்த்தோம். ஆனா நீங்க என்னன்னா மதத்தை பார்த்துட்டீங்க, விளங்குமா என்னன்னு? திருச்செந்தூரில் நடந்த கூட்டம் ஒன்றில் அமைச்சர் ஆதவர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்ததோடு தூத்துக்குடிக்கு வந்தால் அவரது சட்டையை கிழிப்போம் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. ஏன் ஒருத்தன் பூசா முளைச்சிருக்கான், எங்க இருந்தோ லாட்டரிக்காரன் முளைச்சிக்கிட்டு நம்ம தலைவரே இளந்தலைவரும் தொட்டு பார்க்கான். அட நாய, தொட்டு பார்க்கிறியா? யார தொட்டு பார்க்கிற? நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடந்த கருணாநிதி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜயை மீண்டும் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிவச்சே ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சிச்சு. என் பேரு ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு ஓட்டு கொடுப்பாங்க. என் பேரு வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறதுனால என்னடா அவன் முட்டி போட்டுலாம் போனா, இதெல்லாம் பண்ணிட்டு போனா, அவனுக்கு ஓட்டு போடவா எங்க போடவா இப்படி நினைச்சான். இப்படி தெரிஞ்சா நாங்க தலைகளோட முட்டி போட்டுருப்போம். அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த அவதூறு பேச்சு குறித்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. முதலமைச்சரின் மாண்பை குறைக்கும் விதமாக பேசியது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் தற்போதைய நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னதாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் 1967ஆம் ஆண்டிற்கு பின் திரைத்துறையைச் சார்ந்தவர்கள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், மக்கள்தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்தனர். அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண குடிமகன் அல்ல, எம்எல்ஏவாக உள்ளவர். அவர் ஏன் இதுபோல பேச வேண்டும் என கேள்வி எழுப்பி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்வு செய்த அனிதா ராதாகிருஷ்ணனை அங்கு வைத்து மடக்கிய ஆத்தூர் காவல் ஆய்வாளர் தன்னுடன் வருமாறு அழைத்தார். தனது வழக்கறிஞர் வரட்டும், என்னவென்று பேசிக் கொள்ளலாம் என்று சமாளித்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடன் பேசிக்கொண்டே தனது காரில் சென்று ஏறி அமர்ந்து கொண்டு
முன்னால் போங்க வர்றேன் என்றார். அனிதா ராதாகிருஷ்ணனை அந்த காரில் இருந்து இறக்கிய காவல் ஆய்வாளர் போலீஸ் வாகனத்தில் ஏற்றினார். அவரை காவல் நிலையம் கொண்டு செல்ல முயன்றபோது அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் போலீசாரை கண்டித்து கோஷம் எழுப்பி போலீஸ் வாகனத்தை மறித்தனர். ஆத்தூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட ஆதரவாளர்களை விலக்கி அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் அனிதா ராதாகிருஷ்ணனை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றபோது ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் போலீசாரை முற்றுகையிட்டனர். அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய சொன்னதாக புதிய புகார் ஒன்றை தெரிவித்தார். என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருப்பேன். எவருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். போலீசார் அவரிடம் வாங்க பேசிக்கொண்டே போகலாம் என்று காவல் வாகனத்தில் ஏற்றி மருத்துவ சோதனைக்கு அழைத்துச் சென்றனர். தொட்டுப்பார், நான் திமுக காரன் என்று போலீசாரிடம் சவால் விட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் மருத்துவ பரிசோதனைக்கு ஒத்துழைக்க மறுத்தார். என்ன ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி என்ன வலியுறுத்துறாங்க. ஒரு கொம்பனால எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது. அதான் உண்மை. ஒரு பேட்டி சொல்லிட்டு வரேன். இவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணிருக்கு. நீங்க காவல்துறை அராஜகம் பண்ணுது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நள்ளிரவில் திருச்செந்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் சிதம்பரம் முன்னிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களுக்கு பின் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ₹10,000 பிணைத் தொகையை 3 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும் ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் காலை 10 மணிக்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதற்கிடையே காலில் விழுந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தவம் இருந்தாலும் தாவேகாவில் சேர்க்க மாட்டோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் அது நாங்கள் தமிழக வெற்றி காலத்தில் என்றைக்கு சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான இன்னைக்கு தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால் அங்கே 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர்கள் அனந்தகுமார், ஷேக் மதார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.